வணக்கம். இன்னைக்கு நாம மாங்காய் சட்னி எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். இது ரொம்ப சுலபமான ஒரு டிஷ். இட்லி தோசைக்கு தொட்டுன்னு சாப்பிடலாம். இதை எப்படி பண்றதுன்னு இப்ப பார்க்கலாம். இந்த மாங்காய் சட்னி செய்ய தேவையான பொருட்கள் என்னன்னு பார்ப்போம். 2 மாங்காயை துண்டமா நறுக்கிண்டு இந்த கப்பளவு வந்திருக்கு. எனக்கு தேங்காய் ஒரு 1/4 கப் எடுத்துட்டு இருக்கேன். பச்சை மிளகாய் 6 எடுத்துட்டு இருக்கேன். எனக்கு கொஞ்சம் காரம் வேணுங்கிறதுனால 6 போட்டுன்னு இருக்கேன். உங்களுக்கு காரம் கம்மியாக வேணும் அப்படின்னா 2 இல்லது 4 போட்டுக்கலாம். உப்பு ஒரு 1/2 டீஸ்பூன் எடுத்துட்டு இருக்கேன். தாளிச்சு கொட்டிக்க எண்ணெய் 1 டீஸ்பூன், கடுகு 1 டீஸ்பூன், வரமிளகா ஒரு 3 எடுத்துட்டு இருக்கேன், உளுத்தம்பருப்பு 1 டீஸ்பூன். இப்போ இந்த மாங்காய், பச்சை மிளகா, தேங்காய் இது 3த்தையும் உப்பு சேர்த்துன்ட்டு மிக்சியில் போட்டு அரைச்சிக்க போகிறேன். நன்னா அரைச்சி எடுத்துட்டோம். மாங்காவே நன்னா ஜல விடும் அப்படிங்கிறதுனால நான் தனியாக தண்ணி சேர்த்துக்கல. உங்களுக்கு வேணும்னா நீர்க்க வேணும்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ தாளித்து கொட்டிட போகிறோம். அடுப்பில் சின்ன வாணலியை வச்சுட்டு காஞ்சதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றிக்கிறோம். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு, வத்தல் மிளகா, உளுத்தம்பருப்பு, கொஞ்சோண்டு பெருங்காயம் வேணா சேர்த்துக்கலாம். எல்லாம் சேர்த்து தாளிச்சு கொட்ட போகிறோம். தாளிச்சு கொட்டினதை இப்போ சட்னியில் சேர்த்துக்க போகிறோம். சுவையான, புளிப்பான மற்றும் ரொம்ப சுலபமான ஒரு சட்னி தயார். செஞ்சு பாருங்க. 10 நிமிஷம் தான் ஆகும் பண்ணுறதுக்கு. செஞ்சு பார்த்துட்டு ஏதாவது ஃபீட்பேக் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த புளிப்பான மாங்காய் சட்னியை இட்லி அல்லது தோசைக்கு தொட்டுன்னு சாப்பிடலாம். ரொம்ப சுவையாக இருக்கும்.